மத்தியில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் தனி கட்சி ஆட்சிக்கு வழியில்லை என்றும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் நாக்நாத் அண்ணா நெய்க்வாடியின் நினைவு தினத்தை முன்னிட்டு சங்லி மாவட்டத்தில் உள்ள வால்வா கிராமத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் உள்ளிட்ட பல கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் பேசும்போது, இந்தியாவை போன்ற நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி முறைதான் அவசிய தேவை என்று கூறினார். தனிப்பட்ட செல்வாக்கில் எந்தவொரு கட்சியாலும் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாது என்றும், இப்போதுள்ளதைப் போலவே எதிர்காலத்திலும் கூட்டணி ஆட்சி முறையை நீடிக்கும் என்றும் முலாயம் கூறினார். मेरी जुड़ी सरकार सूबों में भी रहेगी और दिल्ली भी रहेगी. अभी 10 साल तक उम्मीद नहीं लगती है कि एक दल की सरकार दिल्ली में किसी की बने. हमारे यहाँ उत्तर प्रदेश में किसी तरह से 20-25 साल बाद अकेले 10 समाजवादी पार्टी की सरकार बना पाए हैं. बहुत संघर्ष करना पड़ा, लेकिन दिल्ली में हमें नजर नहीं आ रहा है. आप लोग बैठे हैं, कांग्रेस के लोग बैठे हैं और यहाँ पे पवार साहब की पार्टी के नेता बैठे, मेरे साथी बैठे, कोयला राजनीति बैठे हैं. சமூகத்தில் மாற்றத்தை கொண்டுவர நினைக்கும் கட்சிகளும் ஒத்த கருத்துள்ள கட்சிகளும் ஒருங்கிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வர வேண்டும் எனவும் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்தார். இதன் மூலம் 3வது அணியை உருவாக்க முலாயம் சிங் முயற்சிப்பதாகவும், லோக்சபாவுக்கு இந்த ஆண்டே தேர்தல் நடக்க வேண்டும் என விரும்புவதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.